ஹலோ நண்பா, சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அது பார்க்குறதுக்கு முன்னாடி நிறையா பேர் புது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஜஸ்ட் பார்க்குறவங்களாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்ரெடி பார்க்குறவங்களும் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த சேனலில் சினிசா சேனலில் பார்த்தீங்கன்னா கோலிவுட் அப்டேட், மூவி ட்ரெய்லர், மியூசிக், அஃபிஷியல் சாங்ஸ் எல்லாம் வரும்ல, படத்துலேருந்து ட்ரெய்லர், டீசர், சாங்ஸ், அதோட ரிவ்யூஸும் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே இந்த அப்டேட்டும் இந்த கோலிவுட் அப்டேட்ஸும் அடுத்தடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கோட வீடியோக்குள்ளே இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சூர்யா 44 படத்தில் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அந்த ரிலீஸ் டேட்டு தான், அது எப்போது என்ன, அதை பற்றின ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். அந்த படத்தினை பற்றி ஒரு சில இது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நேற்று காதுக்கு நேரமில்லை மூவி வேறு ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதை நான் ஐ பட்டனில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சூர்யா 44 ரெட்ரோ, அது சொல்கிறதுக்கு முன்னாடி கடந்த கொஞ்ச காலங்களாக சூர்யா அவர்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள் அந்தளவுக்கு பெரிய ஹிட் இல்லைன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் கங்குவாங்கிற படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது ஒரு மாதிரி மிக்ஸ் ரிவ்யூ கிடச்சிருந்தாலும் அது ஒரு ஆவரேஜான மூவியாக அமைஞ்சிச்சின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் ரெட்ரோ படத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. வெறும் சூர்யா 44 சொல்லி கார்த்திக் சுப்ராஜோட நடிக்கிறாருன்னு, அது சந்தோஷ் மியூசிக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட் வர செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இது ஒரு ஆக்ஷன் மூவின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் மூவியில் லவ் வித் ஆக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தை அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருக்காங்க. இதில் பூஜா டெக், ஜெயராம், விகாஸ்ராஜ், நாசர், ஜியோ ஜார்ஜ் இவங்கெல்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஜியோ ஜார்ஜ் அவர்கள் ஃபாதர் ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் டிசம்பர் 25 டீசர் வந்துச்சு. அந்த டீசரில் பார்க்குறப்போ அதான் தோணுச்சு, அந்த மாதிரி அவர் ஒருவேளை ஃபாதராக மேபி இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாராவது தெரில. ஆனால் அந்த கேங்கில் ஏதோ ஒரு ஆக்ஷனில் ஏதோ ஈடுபட்டு அங்கே ஏதோ கேங்கில் இருக்காரு, கேங்ஸ்டர் மாதிரி சில பிள்ளைக்கானுங்களா லவ், அதை அவர் எப்படி சேஞ்ச் பண்ணி அப்படி எப்படி மாறுறாருங்கிறது தான் முழு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டீசர் பார்த்தா தோணுச்சு. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் அவர் எப்படி ஒவ்வொரு படமும் எப்படி அவர் கொடுத்துக்கிட்ருக்காரோ, இப்போ கடைசியாக ஜிகிதண்டா XX எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பேட்டை, அந்த படங்கள்லாம் சொல்லலாம். ஏன்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸேடாக அவங்க ஆக்ட்ரஸை காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இது சூர்யாவுக்கு பெரிய 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 கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் நம்புகிறேன். இந்த படம் எப்போ ரிலீஸ்ன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, May 1 சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது அஃபிஷியல் கன்ஃபார்ம் தான். May 1 அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியல் தகவல் விட்டுருக்காங்க. சம்மரில் வந்திருக்க படங்கள் எப்போவுமே குட் மூவியாக இருந்தால் நிறைய பெரிய ஹிட் ஆகும். சம்மரை பேஸ் பண்ணி தான் இந்த May 1 அன்றைக்கி இந்த படம் ரிலீஸ்னு அஃபிஷியல் தகவல் விட்டுருக்காங்க. மேலும் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வர நம்ம பார்ப்போம், எப்படி இந்த மூவியில் சாங்ஸ் மற்றும் மற்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு. சூர்யா ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். கங்குவா ஆஸ்கருக்கு போயிருந்தாலும், ஆனால் படம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்துச்சு. ஆனால் ஓவராலாக ஆஸ்கர் போனதுக்கே அதுக்கு ஒரு பெரிய
கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்லணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு செம ட்ரீட்டாக காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். யாருக்கு இந்த படம் ரிலீஸ் டேட்டு டீசர் பார்த்துருப்பீங்க. அந்த டீசரில் உங்களுக்கு எந்த சீன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததும், அப்புறம் இந்த ரிலீஸுக்கு யார் ரொம்ப வெயிட் பண்ணிருக்கேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி கோலிவுட்டான அப்டேட்ஸ் அப்புறம் வந்து டீசர்ட் ரிவ்யூ, சாங்ஸ் ரிவ்யூஸ், இந்த அப்டேட் ரிவ்யூஸ்லாம் உடனுக்குடனே வேணும்னா நம்ம சிந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.